தாயையும் தந்தையையும் கடைசி காலத்தில் பார்த்து கொள்ளாமல் அனாதைகளாக அலையவிடும் கல் நெஞ்சுக்காரர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது பற்றிய ஒரு தொகுப்பை இந்த அன்னையர் தினத்தில் பார்க்கலாம். உலகில் ஈடு இணையற்ற உன்னத உறவாக இருப்பது அன்னையே. கால்வயிறு கஞ்சி குடித்தாலும் பெற்ற பிள்ளையின் வயிறு நிரம்ப அரும்பாடுபடும் ஜீவன் தாயே. மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என நம் முன்னோர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிறார்கள். திரைப்படங்களில் கூட தாய்மையை போற்றும் எண்ணற்ற காட்சிகள் இடம்பெறுகின்றன. பள்ளி ஆசிரியர்கள், ஆன்மீக பெரியோர்கள் கூட திரும்ப திரும்ப பெற்றோரை பேணுங்கள் என சொல்லியும் முதியோர் இல்லங்கள் குறைந்தபாடில்லை. சாலையோரங்களில் பிச்சை எடுக்கும் முதியோர்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறார்கள். சில பெற்றோர்களுக்கு முதியோர் இல்லங்களே இறுதி வசிப்பிடமாக ஆகி போகிறது. 2 நாளைக்கு வச்சிருந்தா கண்டபடி பேசுறது, தண்ணி செலவழிக்கிறா, அதை பண்றா, இதை பண்றா, சாப்பிட்றதில்ல, இப்படியெல்லாம் பேசி அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஒரு காப்பி கொடுக்கறது வந்து என்னங்கிறது, காப்பி குடிக்கிறியா அப்படிங்கிறது போயிடுறது, கொடுக்கறதில்ல. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. அவங்களுக்கு வேண்டியதை கொடுங்க, பிரியமானதை பண்ணுங்க. அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்க இல்லாமல் நம்ம கிடையவே கிடையாது. அங்கே என்னதான் உணவு உடை கொடுத்து பார்த்து கொண்டாலும் தம்மை துரத்திவிட்ட பிள்ளைகள் நலனுக்காக பிரார்த்திப்பதைத்தான் அவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அம்மா, அவங்க மருமகளை அவங்க பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன் நம்ம அப்படின்னு சொல்லவே எனக்கு சந்தோஷம் அப்படி போச்சு. சரின்ட்டு சாப்பாடு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சாப்பாடு இப்படி கீழே வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்கம்மான்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாளைக்கு உங்கள் மருமக உங்கள் பேத்தி வராங்கம்மான்னாங்க. அப்படி ஐயா, சரி பாப்பாத்தியம்மா நம்மளை நல்லா குளிப்பாட்டு வை, அவங்க மருமக வருது அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்கன்னு சனிக்கிழமைக்கு குளிக்க வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு குளிக்கட்டோம், ஞாயிற்றுக்கிழமை வரல, திங்கக்கிழமை ஃபுல்லாக வந்துடுச்சியா. இல்லை ஐயா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வராங்க, இன்னைக்கும் குளிப்பாட்டுங்கன்ட்டாங்க. முதியோர்களை ஆடல் பாடல் என மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முதியோர் இல்லங்கள் முனைந்தாலும் முழு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதே நிதர்சனம். மகமாயி ஆயிரம் கண்ணுடையா, நீலி துரிச்சூடி நீந்தாத பொட்டுடையா, சமயாபுரத்தாலே சாம்புராணி வாசையே, சமயாபுரத்தை விட்டு சடுவில வருமம்மா. இன்று தம் பெற்றோரை தவிக்க விடும் பிள்ளைகளும் நாளைய பெற்றோரே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதே நல்லோரின் எச்சரிக்கை. வீட்டில் எல்லாருமே சண்டை இருக்கும். பெரியவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். வீட்டில் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் வெளியில் போகிற அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்கள புறக்கணிக்கிறது, அவங்கள வேண்டாம்னு சொல்லி காப்பகத்தில் கொண்டு போய் விடுறது, நாளைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? நாளைக்கு நமக்கு அதே மாதிரி தானே வரும். இப்போ காப்பகத்தில் கொண்டு போய் விடாமல் அவங்கள இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆனது கொடுத்து அவங்கள ஆதரித்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி காப்பகத்தில் இருந்தால் அவங்களுக்கு பல வழியில் மனது பாதிக்கப்படுது. என்ன தான் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம மகன் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு மனசில் ஓடிட்டே இருக்கும். அந்த இது இல்லாமல் நீங்கள் பார்த்து அவங்கள ஆதரவு கொடுத்து இனிமேல் இந்த காப்பகத்துக்கு யாரும் வராதபடி நீங்கள் செய்யணும்.